சார், இப்ப அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறதா மின்சார வாரியத்துக்கு அந்த ஒப்புதல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு சரியான பதில் கிடைக்கிறதா பாக்குறீங்களா? கூட்டணி கட்சி சார்பில் தமிழ்நாடு அரசுடைய பதில் 2100 கோடி ரூபா அதிகாரிகளுக்கு, இந்தியாவில் இருக்கிற பல மாநில அதிகாரிகளுக்கு அதானி லஞ்சம் கொடுத்தார் என்பதுதான் வழக்கு. அமெரிக்க நீதிமன்றத்தில் பிடிவாரண்டு போட்டிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன விளக்கம் சொல்லுது அப்படின்னா, விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற மாநிலத்தில் எங்கேயும் லஞ்சம் கொடுக்கல, பிற மாநிலங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடத்துகிற மாநிலத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் ஆட்சி நடத்துகிற மாநிலத்தில் கொடுக்கலன்னு பாரதிய ஜனதா. நாங்கள் கேட்குறது என்னென்னா, லஞ்சம் கொடுத்தது உண்மை தானே, லஞ்சம் வாங்கியது உண்மை தானே, அது இந்த மாநிலமா அந்த மாநிலமா, இந்த ஆட்சியா அந்த ஆட்சியாங்கிறதுக்கு என்ன கேள்வி இருக்குது? மோடி சர்க்கார் ஒரு நேர்மையான சர்க்கார்னு சொன்னால், ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் செயல்படுகிறோம். இதுதான் திரும்ப திரும்ப மோடி பேசிகிட்டு இருக்கார். நாட்டினுடைய பிரதமர் என்ன பேசுகிறாரு? நாங்கள் வெளிப்படையாக செயல்படுகிறோம், நாங்கள் ஊழலுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று திரும்ப திரும்ப பேசுகிறார். யோக்கியமான பிரதமர்னால் அதானியை கைது பண்ணட்டும், யார் யாருக்கு லஞ்சம் கொடுத்தான்னு பட்டியல் அவன்கிட்டருந்து வாங்கட்டும், லஞ்சம் வாங்கி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கட்டும். அது தமிழ்நாடா, கேரளாவா, ஆந்திராவா, டெல்லியா என்பதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை. இது என்ன, அது ஒரு பெரிய விஷயமா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குற பொழுது ஏதோ ஒரு செய்தி சொன்னால் அதை ஒரு பெரிய செய்தியாக பிடிச்சிக்கிட்டு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை என்னென்னா, பிரச்சனையை தீர்த்திருப்ப முயற்சி பண்ணுறாங்க. அதானி லஞ்சம் கொடுத்தது உண்மையா இல்லையா அதை பற்றி பேசாமல், முதலமைச்சர் உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையான்னு சொன்னதை வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு என்ன கேள்வி? அதாவது அவர் சொன்னதை தான் கேட்குறாங்க, அதானியை பற்றி கேட்கல. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் சொன்னதை பற்றி கேட்குறாங்க. அவர் ஏதோ முதலமைச்சர் ஏதோ சொல்லியிருக்காரு. பிரச்சனை அதுவா? பிரச்சனை அதுவல்ல. அதானி லஞ்சம் கொடுத்தாரா கொடுக்கலையா, வாங்கினார்களா வாங்கலையா, அதை தானே விசாரிக்க சொல்லணும். அன்புமணி என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டை விசாரிங்க, தமிழ்நாட்டை விசாரிங்கிறாரு. தமிழ்நாட்டில் மட்டுமா கொடுத்துருக்குறாங்க? நாடு பூரா பல மாநிலங்களில் கொடுத்துருக்குறான். பிஜேபி குரலும் பாமக குரலும் ஒரே குரலாக இருக்குது. யாரை காப்பாற்றுறதுக்கு? அதானியை காப்பாற்றுறதுக்கு. ஏன் அதானியை காப்பாற்றுறது இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? பாஜக குரலும் பாமக குரலும் ஒரே குரலாக இருக்கிறது. ஒரே குரலாக இருந்து யாரை காப்பாற்ற? அதானியை காப்பாற்ற அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925 தொடங்கப்பட்டது, நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னா, நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு நாட்டில் சோழி சமுதாயத்தை அமைக்க வேண்டும் என்பதற்கு தான் கட்சி தொடங்கப்பட்டது. அதை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறோம். அது தேர்தல் வரும்போது பேசிக்கலாம். தேர்தல் வரும்போது பேசிக்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது 1925. 99 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறது. ஒன்றியத்தில், மாநிலத்தில், அனைத்து மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்திற்கு நாட்டில் ஒரு சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்காக 99 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் தொடரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறதுக்கு உரிமை உண்டு. அவங்கவுங்க சொல்கிறாங்க. சரியா தப்பான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னவங்கள்ட்டையே சரியா தப்பான்னு கேட்டு தெரிஞ்சுங்க. நான் அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒட்டுமொத்தமாக நாட்டில், இந்தியாவில் அனைத்து மாநிலங்கள்லேயும் ஆட்சி அதிகாரத்திற்கு சோசியலிச சமுதாயத்தை, சமத்துவ சமுதாயத்தை படைப்பதற்குத்தான் 1925ஆம் ஆண்டு கட்சி தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்து போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவோம்.